இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் நடவடிக்கை குறித்து பேசுவதற்காக ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் கர்னல் கணேசன் அவர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இந்த ஆபரேஷன் சிந்தூர் இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆபரேஷன் சிந்தூர் 22 ஏப்ரல் 2025 நம்ம பாரத நாட்டுக்கு மேல ஒரு மத சாயம் பூசப்பட்ட தீவிரவாதம் என்கிற பேர்ல ஒரு படுகொலை ஒண்ணு நடந்தது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 26 ஆண்களை மட்டும் ஒரு நம்ம மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக, ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக ஒரு படுகொலை செஞ்சாங்க. அவங்களுடைய மனைவிகளுக்கு முன்னாடி, மகள்களுக்கு முன்னாடி. அந்த மாதிரி அந்த குங்குமத்தை இழந்த அந்த குங்குமத்தை இழந்த அந்த இதை சிக்னிஃபை பண்ற மாதிரி சிந்தூர்னு அந்த பேர் வச்சு ஒரு ஆபரேஷனை அவர் 22ஆம் தேதி நம்ம தேசிய தலைமை பாரத பிரதமர் ஒரு பிரகடனம் பண்ணாரு. இந்த தீவிரவாதிகளை எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் பதிலடி கொடுப்பேன் அப்படிங்கிறது. இதை நம்ம அன்னைக்கு அண்டர்லைன் பண்ணது தான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றது, பாரத பிரதமருடைய ஒவ்வொரு வார்த்தையும் 150 கோடி மக்களின் எண்ணங்களின் பிரதிபலிப்பான அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கேர்ஃபுல்லா நோட் பண்ணீங்கன்னா, தீவிரவாதத்தை அழிப்பேன், தீவிரவாதத்தை பதிலடி கொடுப்பேன் அப்படிங்கறது அவருடைய இது. அத ஒரு அவசரம் இல்லாம ஒரு முதிர்ச்சி, ஒரு மெச்சூரிட்டியோட ஹேண்டில் பண்ணி இவ்வளவு பெரிய பாரத நாடு தன்னுடைய கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, கேபினட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், எதிர்கட்சி அனைவருடைய இதையும் பெற்று டிஃபென்ஸ் போர்சஸோட டிஸ்கஸ் பண்ணி இவ்வளவு நம்ம நாட்டுக்கு எது நல்லது, ஆனா அட் த சேம் டைம் இந்த பிரச்சனை, இந்த தீவிரவாதம் என்கிற பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதற்கான இந்த செயலுக்கான ஒரு பதிலடியா மட்டும் இல்லாம இனிமேல் வரும் காலங்கள்ல நம்ம நாடு நிம்மதியா இருக்கணும்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ரொம்ப ரொம்ப மெஷர்டு ஸ்டேட்மெண்ட். அதுல ஒரு முதிர்ச்சி தெரிஞ்சுது அன்னைக்கே. அதை நான் பல தடவை பல சேனல்ல நான் சொல்லியிருக்கேன். இது பாகிஸ்தான் என்கிற நாட்டின் இறையாண்மைக்கு எதிராகவோ, அதனுடைய மக்களுக்கு எதிராகவோ, அல்லது இஸ்லாம் என்கிற ஒரு மதத்துக்கு எதிரான ஒரு இதாவே இருக்காது. இது ஒரு போரே இருக்காது அப்படிங்கிறதையும் நான் ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி நம்மளுடைய மெஷர்டு பிரிசிஷன் அட்டாக் அப்படிங்கிறத நேற்று நம்ம நாடு நம்மளுடைய டிஃபென்ஸ் போர்சஸ் ரொம்ப மிக துல்லியமா காமிச்சு அடிச்சு அதை காமிச்சிருக்காங்க. இதை நம்மளுடைய நாட்டின் நிலைப்பாடை உலக அரங்குல தெளிவா சொல்லுது. நம்ம எந்த நாட்டு நிறையாண்மையை குறைக்காம தீவிரவாதத்துக்கு எதிராக நம்ம செஞ்ச அந்த ஒரு இதை எல்லா எதிர்கட்சி தலைவர்ல இருந்து எல்லா எல்லாருமே பாத்தீங்கன்னா நமது ஆளுங்கட்சியோட தலைவர்கள் மட்டும் இல்லாம எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி, நம்ம சசி தரூர், நம்ம ஜெயராம் ரமேஷ், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே நம்ம இந்திய ராணுவத்துக்கு பின்னாடி துணை நிற்கிறாங்க. இந்தியா ஒன்றிணைந்து இதை பாராட்டுது அப்படின்னா இதனுடைய இது முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நீங்க நல்லா கூர்த்து கவனிங்க. இதற்கு பின்னாடி இந்த பதிலடின்றது நான் பாக்குறது கேஸ் 1 பாக்குறேன். இது முதலடி தான் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இதை அடிக்கிறதுக்கு முன்னாடி நேத்து வரைக்கும் எல்லா ஊடகங்கள்லயும் அனைத்து விதமான கேள்வியையும் எழுப்புனாங்க. ஏன் இன்னும் யோசிக்குது இந்தியா, எதுக்கு இந்த ஆளுங்க பிரதமர் இது பண்ண மாட்டேங்கிறாரு, அது பண்ண எல்லாருமே ஒரு ஃபீல்டு மார்ஷல் மணிக்டா ரேஞ்சுக்கு எல்லாருமே கேள்வி எழுப்புனாங்க. அறிந்தவர்களும் அறியாமையிலையும் கேட்டாங்க. இப்ப அதற்கு பதில் நான் இப்ப சொல்றேன். ஒரு பதிலடி அப்படின்னு அடிக்கும் போது அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், அதை நம்ம எதிர்கொள்றதுக்கான அத்தனை ப்ரிப்பேர்னஸும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில இந்த தேசம் இருந்தது. அதை எல்லாத்தையும் பொறுப்பா ஒரு முதிர்ச்சியோட அனைத்து விதமான டிஃபென்சிவ் மெஷர்ஸையும் எந்த விதமான கான்சிக்வன்ஸ் இதனால நேர்ந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கான ஒரு இதை ஏற்படுத்தி விட்டு தக்க சமயம் என்கிறதுல ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது ஒரு எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ்னு ஒண்ணு கொடுக்கணும். ஒரு எதிரிக்கு நம்ம அடிக்க போற தாக்குதல், அந்த பதிலடி அப்படிங்கிறது எஃபெக்டிவா இருக்கணும்னா அதை எதிர்கொள்ற நேரத்துல அடிச்சோம்னா அவன் எதிர்கொண்டுட்டு அதனுடைய விளைவுகள் அவ்வளவு இதா இருக்காது. எதிர்கொள்ளாத நேரம், அவன் எதிர்பார்க்காத அந்த நேரத்துல நம்ம அடிக்கணும் அப்படிங்கிறத எப்படின்றத நான் சொல்றேன். இப்போ நேத்து வரைக்கும் இந்த கேள்விகள் சமூக ஊடகங்கள்ல பல விதமான கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருந்த நேரத்துல உள்துறை அமைச்சகம் ஒரு சர்க்குலர் கொடுத்தது, ஒரு கைட்லைன்ஸ் ஃபார் மாக் ட்ரில் இன் டெப்த் ஸ்டேட்ஸ். 244 கேட்டகரைஸ்ட் சிவில் டிஃபென்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஒரு மாக் ட்ரில் நடத்தணும்
அப்படின்னு ஒரு சர்க்குலர் கைட்லைன் கொடுத்தாங்க. அப்ப எதிரி நாடு இல்ல அண்டை நாடு இல்ல உலக அரங்குல யாரா இருந்தாலும், ஏன் நம்ம நாட்டுல இருக்கிறவங்கள என்ன இந்த ட்ரில் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பெரிய விதமான ஒரு ஒரு தாக்குதலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிருந்திருப்பாங்க. ஆனா இந்த மாக் ட்ரில் வந்து இன்னைக்கு நடக்கணும் இருக்கும்போது நேத்து நைட்டு இந்த தாக்குதலை நடத்தினது நான் எதிரி நாடு மட்டும் கிடையாது, நம்ம நாட்டுல இருக்கிற யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இது சம்பந்தப்பட்ட தேசிய தலைமை அந்த இதுல கலந்து கொண்ட துருப்புகள் தவிர வேற யாருக்குமே இது தெரியாத அளவுக்கு அந்த சர்ப்ரைஸ வந்து பாதுகாத்து நடத்தினதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த இந்த வெற்றி வந்து இந்த அனைத்து இந்த தேசம் 150 கோடி மக்களையும் இந்த இந்த வெற்றி சேரும். ஏன்னா அத்தனை பேரும் வந்து எதிர்பார்த்து காத்திருந்த ஒண்ணு. ஆனா இது வந்து முதல் அடி. இப்போ வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க, எப்படி செய்வாங்க, அதுக்கான ப்ரிப்பேர்ட் இது என்ன, கவுண்டர் மெஷர் என்ன, எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய தேசிய தலைமை வந்து நல்லா யோசிச்சு அதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அந்த அட்டாக் பண்ணிருக்கோம். அதே சமயம் பாகிஸ்தான் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று இந்த இரவு 1:45 மணிக்கு இது நடக்குதுன்னா உடனே ஒரு நீஜர் ரியாக்ஷன், ஒரு பயம். ஆல்ரெடி இது பயத்துல, இந்த நாடு பயத்துலதான் இருந்துச்சு அப்படிங்கறது உலக நாடுகள்ல எல்லாருக்குமே தெரியும். இன்னும் எந்த மாதிரி தாக்குதல் வந்து இந்தியா கொடுக்கும்னு ஒரு பயத்துல இருந்த நாடு அந்த ஜெட்ரினஸ், அந்த பயத்துல அந்த நீஜர் ரியாக்ஷன் ஒண்ணு பண்ணாங்க. 2003 சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் ஆர்டிலரி ஷெல்லிங் வந்து நிப்பாட்டிருந்தாங்க. புல்வாமா தாக்குதல் வரைக்கும் வந்து 2019 வரைக்கும் ஆர்டி ஃபயரிங்ன்றதே இருக்காது. ஆர்டி ஃபயரிங்ன்றது வந்து ஆர்டிலரி வந்து ஒரு 30-35 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து அந்த கன்ஸ் ஃபயர் பண்ணா இந்த பக்கம் உள்ள நம்மளுடைய டார்கெட் நிலைகளை வந்து பொதுமக்களை வந்து அழிக்கிற இது பின்விளைவுகள் ஏற்படுற மாதிரி ஒரு ஆர்டி ஃபயர் ஷெல்லிங் சொல்லுவாங்க. அந்த இது வந்து புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் கொஞ்சம் காலகட்டத்துக்கு திருப்பி நான் ஆர்டிலரி ஃபயரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. 2021 சீஸ் ஃபயர் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிலரி ஷெல்லிங்ன்றது வந்து பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இதை வந்து விளைவுகள் ஏற்படுத்தும். ஏன்னா அதை தாண்டி உள்ள வராது. மேக்சிமம் 30-35 கிலோமீட்டர் ரேஞ்சு. அவங்க வந்து ஒரு 15 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்து பண்ணாங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் நம்ம நாட்டுக்குள்ள வர முடியும். அப்ப அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிறவங்க கடந்த 5 நாள் அந்த மாக் ட்ரில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்க்க மறந்துட்டோம். அது போக இந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இந்த ஆர்டிலரி ஷெல்லிங் வரும்போது பங்கர் ட்ரில்னு ஒண்ணு இருக்கு. பங்கர்ஸ் அப்படிங்கிறது பதுங்கு குழி. அந்த பதுங்கு குழியா இல்லாம அங்க வந்து அங்க இருந்த சர்வீஸ் பண்ண என்ன மாதிரி எல்லாருக்கும் தெரியும், அங்க வந்து கான்கிரீட் பங்கர்ஸ் இருக்கு. அதாவது ஒரு வீடு மாதிரி சின்னதா தரைக்கு கீழே கட்டப்பட்டது, ஓவர் ஹெட் கான்கிரீட் ஷெல்டரோட. இந்த இது வந்து அந்த ஒவ்வொரு கிராமத்திலையும் அந்த மாதிரி பங்கர் டிஃபென்ஸ் இருக்கு. இது வந்து பொதுமக்களுக்கு வந்து இந்த ஆர்டிலரி ஷெல்லிங் நடக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் எப்போ ஆர்டிலரி ஃபயரிங் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு. இது வந்து 2003க்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து அவங்க இது ரெகுலர் ரொட்டீனா இருந்தது. இப்போ வந்து நேத்து நைட்டு அவங்க வந்து ஆர்டிலரி ஃபயர் வந்து அந்த பயத்துல எடுத்ததுமே ஆர்டிலரி, அவங்களுடைய தேசிய தலைமை வந்து இதுக்கு என்ன ஒப்புதல் கொடுத்ததா கொடுக்கலையா அப்படிங்கிற எதுவுமே தெரியாது. அவங்க வந்து எடுத்ததுமே அவங்க வந்து இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை வயலேட் பண்ணி ஆர்டிலரி ஷெல்லிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல துரதிருஷ்டவசமா நம்மளுடைய 3 பேர் சிவிலியன் பாப்புலேஷன்ல 3 பேர் வந்து, ஏன்னா அவங்களுக்கு அர்த்தராத்திரில இந்த மாதிரி ஒன்று நடக்கும்ன்றது வந்து இது இல்லாம அந்த ப்ரிப்பேர்னஸ் இல்லாம இருந்ததுனால ஒரு 3 பேர் கேஸ்வாலிட்டி ஆனதா ஊடகங்கள் மூலமா தெரிய வந்திருக்கு. அதை தவிர பெரிய விதமா நமக்கு எந்த கேஸ்வாலிட்டியும் கிடையாது. இப்போ வந்து இந்த ப்ரிப்பேர்னஸ் இந்த நம்ம வந்து 22 ஏப்ரல்ல இருந்து நேற்று வரைக்கும் இவ்வளவு நாள் எடுத்து இந்த பதிலடி கொடுத்தோம். ஆனா பாகிஸ்தான் என்கிற நாடு இன்னைக்கு வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன சொல்லுதுன்னா, செக்ஷன் 51 ஆஃப் யுனைடெட் நேஷன் சார்ட்டர் படி எனக்கு வந்து என்னுடைய தேசிய இறையாண்மையை காப்பாத்திக்கிறதுக்கான அத்தனை உரிமை இருக்கு. அதனால எனக்கு வந்து நான் சூஸ் பண்ற டேட் அண்ட் டைம்ல நான் எங்க அடிக்கணுமோ அங்க பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து எப்படி பாக்குறோம்னா, ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இன்னைக்கு வந்து இந்த நம்ம கொடுத்த தாக்குதல் கொடுத்த அடுத்த இதே மொமெண்ட் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மார்க் ருபியோ அவரை கூப்பிட்டு, அவர் வந்து இப்ப நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் கூட அமெரிக்காவுக்கு, அவரை கூப்பிட்டு இது இந்த மாதிரி நாங்க இந்த தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காரு. இது போக நம்மளுடைய பிரதம மந்திரியும் அவருடைய இதுல வந்து எல்லாருக்குமே ஒரு இது வந்து கான்ஃபரன்ஸ்ல எடுத்திருக்காரு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட பிரசிடென்டே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா இதுக்கு மேல இது போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்த தாக்குதல் வந்து முதல் இதா பார்த்துட்டு
இப்ப இதனுடைய பின்விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.